தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக போயிங் விமான தொழில்நுட்ப நிபுணர் திருமிகு கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் 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 மேடம். ரொம்ப வருத்தக்கூடிய சோகமான நாள். நிச்சயமா சார், எதிர்பாராத விதமாக கவலைக்குரிய ஒரு கோர விதமான சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த குறிப்பாக விபத்துல சிக்கின இந்த விமானம் அப்படிங்கிறது ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்தது. இது பொதுவாகவே ரொம்ப பிரத்யேகமா சிறப்பம்சங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட விபத்து நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? விமான விபத்துன்றது நடக்கக்கூடியது பல இதை சொல்லலாம். நம்ம பல முறையில் நடக்கலாம். ஒன்று ஆப்ரேஷன் சைட்ஸ் நடக்கலாம், இல்லை பராமரிப்பு சைடோ, இல்லை இந்த மாதிரி வெதர் சைடோ கண்டிஷன்ஸோ, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு விமான விபத்து நடக்கிறதுன்றது. ஆனா இந்த விமானமானது எல்லாத்தையுமே தாண்டி 99%, 110% எப்படி சேஃபஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொன்னா அது போயிங் 787 சொல்லலாம். ரிலையபிலிட்டி இஸ் மோர் கம்பேர்ட் டு அதர் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைட் வெயிட், ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாத்துலேயுமே உலகத்தரம் வாய்ந்த விமானம் இது. இது விபத்துக்குள்ளானது. இது ஒரு முதல் விபத்துன்னு கேள்விப்பட்டது ரொம்ப மன வருத்தமானது. மற்ற விமானங்கள்ல இருந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த வரைக்கும் என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் இதுல இருக்கும் அப்படின்னு? இந்த விமானம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட், ஃபியூல் எஃபிஷியன்சி மற்ற விமானங்களை கம்பேர் பண்ணும்போது இது குறைவு. அதாவது மற்ற விமான பொருள் விமானங்கள் அதிக கிலோ எடுத்த எரிபொருள் பறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோ எடுக்குதோ அதை விட கம்மியா எடுக்கும். இது பேலோடு அதிகம். இன்னொன்று ஃபியூல் வெயிட், ஏர்கிராஃப்ட் வெயிட் ஃபியூல் அந்த விமானத்தோட வெயிட் பாத்தீங்கன்னா காம்போசிட் ஸ்ட்ரக்சரால பண்ணப்பட்டது. இது மெட்டல் அண்ட் காம்போசைட் காம்பினேஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட். லைட் வெயிட் ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க. காம்போசைட் ஸ்ட்ரக்சர்னா ஃபைபர், அந்த கார்பன் ஃபைபரால பண்ணப்பட்ட விமானம் தான் இது. அதனாலதான் எடை குறைவுனால உங்களுக்கு அதிகமான ஃபியூல் எடுக்காம குறைவான ஃபியூல்னால எரிபொருள்னால இயங்கக்கூடிய விமானம். இன்னும் லாங் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 14,000 13,500 ரேஞ்சுக்கு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய விமானம். இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு குவாண்டஸ், அதாவது ஆஸ்திரேலியால இருந்து லண்டன் வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 17 மணி நேரம் பறக்கக்கூடிய விமானத்துல இது ஒண்ணு. அதை டெஸ்ட் பிளைட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்த விமானம் பொறுத்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் A350 விமானம் காப்பி ஆனது. ஸோ அதை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த விமானத்தை பொறுத்தவரையும் இந்த விமானத்துல எந்த குறையுமே கிடையாது. நிச்சயமா இந்த விமானத்துல எந்தவித குறைபாடுகளும் இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நிறைய சிறப்பம்சங்களும் இந்த குறிப்பிட்ட விபத்துல சிக்கின விமானத்துல இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. ஆனாலும் கூட என்ன காரணங்களால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். குறிப்பா இந்த காரணங்கள்ன்றது மேடம் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த CVR, DFTR இதெல்லாம் எடுத்து ரெக்கார்டிங் எடுப்பாங்க. நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஏர் சேஃப்டி நம்ம டைரக்ட் சென்ட்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சிரமம் இருக்காது. அது அந்த பிளாக் பாக்ஸ், அதாவது இட்ஸ் கால் பிளாக் பாக்ஸ். ஆனா அது சாஃப்ரான் கலர்ல இருக்கும், காவி கலர்ல இருக்கும். அது டெயில் போர்ஷன், ஏர்கிராஃப்ட் டெயில் போர்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அவங்க டெயில் போர்ஷன் ரெண்டா எந்த பாதிப்பும் இல்லாம ஏர்கிராஃப்டோட டெயில் போர்ஷன் தனியா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த விபத்துக்குள்ளான அந்த விசாரணை விரைவாக நடக்கக்கூடிய தோணுது. ஏன்னா அவங்க ரெக்கவரி ஆஃப் பிளாக் பாக்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும் அவங்களுக்கு. டெயில் போர்ஷன்ல இருக்கிறதுனால டெயில் போர்ஷன் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாதிப்போட தனியாக இருக்கு ஏர்கிராஃப்டோட டெயில் போர்ஷன், பின்புறம் உள்ள பகுதி. அதனால அங்கதான் அந்த பொசிஷன் ஆயிருக்கு. அது ஈஸியாக அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ நடவடிக்கைகள் துரிதமா இருக்கும். அந்த என்னனால நடந்தது, இன்ஜின் ஃபெயிலியரா, கண்ட்ரோல்ஸ், ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸா, இல்லை ஆப்ரேஷன்ஸா, இல்லை ஃபியூல் ஏதாவது வேற விதமா சம்மந்தப்பட்டதா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் வி கெட் பிளாக் பாக்ஸ், இட் மீன்ஸ் DFTR and CVR ரிப்போர்ட். நிச்சயமா ஒரு புறம் மீட்பு பணிகள் நடந்து வந்தாலும் கூட கருப்பு பெட்டியை தேடும் பணி அப்படிங்கிறதும் நடந்து வருது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்த விமானங்கள் விபத்துல சிக்கி இருந்ததா? அது குறித்த ஏதேனும் விஷயங்களை நினைவு கூற முடியுமா சார்? கிடையாது மேடம். கிரவுண்ட் இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். ரிஜெக்டட் டேக் ஆஃப் ஆர் ஏர் டர்ன் பேக், இந்த ஃபியூல் லீக்கேஜ், இந்த மாதிரி இது டேக் ஆஃப் ஆகும்போதோ லேண்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கலாம். பட் இது அவுட் ஆஃப் ரன்வேலேருந்து வெளியே போய் பில்டிங் ஏரியாவில் விழுறது இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது டிராப் டவுன் ஆகுது ஏர்கிராஃப்ட். இது முதல் முறை நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்டுமே கிராஷுமே எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் லெவலில் 1800 1100 மேலே ஏர்கிராஃப்ட் ஃப்ளைங் கண்டிஷனில் இருக்கு. ப்ரொடக்ஷன் 2200-500 இருக்கு. அதுல இந்த விபத்து முதல் முறையா கிராஷ் ஆகுது எனக்கு தெரிஞ்ச இதுபடி. நாங்க நிறைய AOGs அட்டன் பண்ணியிருக்கோம். முதல் கட்ட ஆரம்ப கட்ட காலத்துல இந்த விமானம் வெளியே அறிமுகப்படுத்துற காலத்துல ஃபியூல் லீக்கேஜஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ல காம்போசிட் ஸ்ட்ரக்சர்னால அந்த ஃபைபர்னால பண்ண கார்பன் கண்டென்ட் ஃபைபர்னால பண்ணனால உங்களுக்கு அந்த லைட்டனிங் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது.
அதெல்லாம் நிறைய சரி பண்ணிட்டாங்க. இப்போ மந்த்லி அதுக்கான இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டே இருப்பாங்க போயிங் வந்து. அதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனை வருது ஒரு ஏர்லைன்ல அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம வந்து போயிங் டீம்ல சொன்னோம்னா போயிங் வந்து இனிஷியேட் எடுத்து அதுக்கான சர்க்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கான மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த பிளேன் வந்து ஒரு ஃபுல் எஃபிஷியன்சி பிளேன் ஆகும். அதோட ஆர்டர் அதிகமாகுது. ஸோ இந்தியா வந்து நம்ம வந்து ஏர் இந்தியா அதிக ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு ஏர்லைன் போய் இப்போ இண்டிகோல கூட 787 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 787 ஏர்க்ராஃப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட எஃபிஷியன்சி பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த விமானத்துல வந்து குறைகள்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது மேடம். நிச்சயமா சார், விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பிளாக் பாக்ஸை கண்டறிந்தவுடன் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து இல்லாம இருக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக சோதனைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கறத நீங்க பட்டியலிட முடியுமா? அதாவது மேடம், விமானம் தொழில்நுட்ப கோளாறுன்றது வந்து பைலட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. பைலட் வந்து ஒன்ஸ் என்டர் த காக்பிட் வந்து அவங்க செக்லிஸ்ட் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணும் போதே வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து அவங்க பவர் கொடுக்குறாங்கல்ல, இன்ஜின் பவர் கொடுத்து டாக்ஸி பண்ணுவாங்க. அதாவது விமானம் அப்படியே ரன்வேக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட லிமிட் போட்டு செக்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபியூல் ஃப்ளோ, ஆயில், இன்ஜின் ஆயில் குவான்டிட்டி, ஃபியூல் ஃப்ளோ, அப்புறம் வந்து ஆயில் டெம்பரேச்சரு, அப்புறம் எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர்னுவாங்க, இஜிடி எவ்வளவு வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் ஆகுது அது, அப்புறம் வந்து ஃபியூல் ஃப்ளோ ரேட்டிங்கு, இன்ஜின் வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு பேராமீட்டர்ஸ்ல வந்துடும். பைலட்ஸ் ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைடு வந்துடும். டிஸ்பிளேல சிடியூஸ்னுவாங்க, அந்த டிஸ்பிளே யூனிட் சொல்லுவாங்க, அதுல வந்து எல்லாமே வந்துடும். ஸோ வந்து அவங்களுக்கு 99% அவங்க வந்து ஃப்ளை வித் கான்ஃபிடன்ஸ்ன்றதுல எடுப்பாங்க. ஆனா இந்த விபத்து வந்து உண்மைக்கே எந்த மாதிரி நடந்தது, எதனால நடந்தது அப்படின்றது ஜீரணிக்க முடியல. இந்த விமானத்துக்கு வந்து இது மாதிரி நடக்குமா அப்படின்றது வந்து நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த விமானம் உங்களுக்கு தெரிந்த வரையில் விபத்தில் இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. எதிர்பாராத விதமாக இந்த கோர விபத்து நடந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு. இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி சார்.